சோட்டி ஸ்டிச்சில் டைப் 2வும் 3யும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டைப் 1 பார்த்துட்டோம். நான் டைப் 2 அண்ட் 3 வந்து ஒரே கிளாஸில் நான் எடுத்திருக்கேன். ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதுக்காக தான் ஒரே வீடியோவாக நான் எடுத்துட்டேன். இந்த டைப் 2 அண்ட் 3 வந்து எப்படி ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சோட்டி ஸ்டிச் டைப் 2 அண்ட் 3 பார்க்க போகிறோம். ஏன் 2 அண்ட் 3 சேர்ந்து நான் பண்ணுறேன்னா, 2 அண்ட் 3க்கு வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரே ஒரு ப்ரொசீஜர் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. 1ஐ விட இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன் 2 அண்ட் 3ஐ வந்து இன்றைக்கி ஒரே கிளாஸாக எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சில்க் த்ரெட் வந்து பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் அவ்வளோ சில்க் த்ரெட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு கலர் த்ரெட் இருக்குன்னா அதை டபுளாக கட் பண்ணி யூஸ் பண்ணோம். இன்னும் போக போக கிளாஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே வந்து த்ரெட்டும் ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்காக நம்ம பாபினில் சுற்றிக்கலாம். பாபின் இல்லைனா ஒரு குட்டி பென்சில், அந்த மாதிரி உங்களோட ப்ராசஸ் படி ஏதாவது ஒரு இதில் ஒரு சில்க் த்ரெட் இருக்குன்னா அதை டபுளாக சுற்றி வச்சுக்கோங்க. அது டபுள் நாட்டு எப்பயும் போல் நாட் போட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து இந்த சோட்டி ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கிறதுக்காக நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நார்மலாக த்ரெட்டை வெளியே எடுத்து அது லாக் விழுக வச்சுட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போய் ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துக்கும் நம்ம லாக் ஸ்டிச் போடுவோம், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைப் 1ல் வந்து எல்லா இடத்துல லாக் ஸ்டிச் போடலை. ஆனால் இந்த ஸ்டிச் டைப் 2 அண்ட் 3க்கு வந்து எல்லா இடத்துலையும் லாக் ஸ்டிச் போட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம இது போடுவோம். அப்படியே போட்டு கீழே வந்து அதுக்கு மேலேயே ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்போது இது கீழ் பக்கமாக இருக்குது, இது மேல் பக்கமாக இருக்குது. அப் அண்ட் டவுன். இந்த அப் அண்ட் டவுனில் எந்த சைடு வேணால் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணலாம். அப்புக்கும் போகலாம், டவுனுக்கு போகலாம். நான் ஃபஸ்ட்டு டவுனில் பண்ணுறேன். அதே டிஸ்டன்ஸில் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ சேம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு பார்த்து சேமாக த்ரெட் கட் ஆகாமல் ஹேண்டில் பண்ணுங்கள். அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு கீழே வரணும். மறுபடியும் ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்போ அப்புக்கு போகணும். அதே டிஸ்டன்ஸில் ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். திரும்பி டவுனுக்கு வரணும். லாங்காக ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். திருப்பி மேலே போகணும். ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். திருப்பி கீழே வந்து இப்படியே நம்ம போடணும். நமக்கு எவ்வளோ விட்த் தேவையோ, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ பட்டையாக தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி 7 டைம்ஸ் 8 டைம்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அட் த சேம் டைம் நமக்கு கீழேயும் லாங்காக இருக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம ஹரிசாண்டலில் தான் இறக்கி வருவோம். அப்போ வந்து ஹரிசாண்டலில் இறக்கும்போது டக்குன்னு குறைஞ்சிடும் அதோட டிஸ்டன்ஸ். ஸோ அதுவும் நம்ம லாங்காக இருக்கிறதுக்காக 2 பக்கமும் போட்டுகிட்டே இருக்கலாம். ரொம்பையும் பட்டையாக போட வேணாம், ரொம்பையும் குட்டியாகவும் போட வேணாம். ஒரு 7-8 டைம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லாங் செயின், ஒரு லாக். இப்போ மறுபடியும் அப்பில் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு விட்த்தும் இருக்குது, லாங்காகவும் இருக்குது. பாருங்கள், நான் 8 டைம்ஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இதோட 8 டைம்ஸ் பாருங்கள். இப்போது நம்ம ஹரிசாண்டல் லைனாக இறக்குற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ அப்படியே இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த ஹரிசாண்டல் லைனை. ஸோ இந்த மேலே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹரிசாண்டலில் இங்கே ஒரு லாக் ஸ்டிச்,
அப்படியே இப்போ கீழே வரணும். ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு லாக் செயின் ஸ்டிச். இப்போ மறுபடியும் மேலே போயிட்டு அதை விட கொஞ்சம் கீழே, ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம கீழே அந்த முடிச்சு மாதிரி போட்டுகிட்டே வரோம். அதுக்காக அப்படியே ஹரிசாண்டலாக போய் ஒரு செயின் ஸ்டிச்சும் மேல் பக்கமாக லாக் ஸ்டிச் போடுங்க. ஏன்னா அடுத்து அதை கீழ் பக்கமாக இழுக்கும்போது அது கரெக்டாக வந்துடும் அந்த இடத்துக்கு. ஸோ மேல் பக்கமாக போட்டுட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு லாக் செயின் ஸ்டிச். இது எல்லாமே நம்ம யோசித்து பண்ணணும். அந்த விட்த்து ஓகேவா, லென்த்து வந்து கரெக்டாக இருக்கா. ஏன்னா அடுத்து நம்ம இறக்க லென்த் வந்து டக்குன்னு குறைய சான்சஸ் இருக்குது. அப்படி லென்த் உங்களுக்கு கம்மியாக ஃபீல் ஆகுதுன்னா அங்கே 2 லாக் ஸ்டிச் போட்டு இறக்கிக்கோங்க. அப்போது வந்து லென்த் கொஞ்சம் அதிகமாக தெரியும். மேல் பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு கீழே வாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி 2 தான் லாக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னா அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். எவ்வளோ வேணுமோ அந்த லாங்கை வந்து நம்ம தான் அதிகப்படுத்திக்கலாம். எல்லாமே நம்மளோட யோசனை தான். வித்து எவ்வளோ வேணும் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அதுதான். வித்துக்கு தேவை மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் அதிகம் பண்ணணும், இல்லை லாங்க்கு தேவை மாதிரி வித்தை அதிகம் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்பலாம் யோசிக்கிற அளவுக்கு இல்லை. இங்கே ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே ஹரிசாண்டலாக போய் இங்கே ஒரு செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக். இப்போ கீழே வந்து லென்த்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் 2 லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து லாக் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் இன்னொரு கலர் யூஸ் பண்ண போகிறேன். டபுள் கலராக யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இன்னொரு கலர் யூஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். எண்ட் நாட் போட்டு